தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. கிறிஸ்துவுக்குள் மன்னியுங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் மற்ற கிறிஸ்தவர்களை, மற்ற ஜனங்களை மன்னிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோசித்து பாருங்க. இந்த மன்னிக்கிற காரியத்தில் எனக்கு மிகவும் உதவி செய்த வசனம் இந்த வசனம். சில சமயம் நமக்கு விரோதமாக நிறைய மக்கள் பேசுகிறாங்க, இல்லை ஒரு சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. நமக்கு உறுதுணையாக இருந்து நன்மை செய்ய வேண்டியவங்க பலவிதமான மோசமான காரியங்களை செய்கிறாங்க, முதுவை குத்துறாங்க, அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இப்படி பல காரியங்கள் நடக்குது. ஒரு சிலர் நம்முடைய இருதயத்தை புண்படுத்துகிறாங்க. இதை நம்ம சொல்லுவோம்ல, நம்பி கழுத்துறதான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. அப்படிலாம் இருக்கும்போது சில சமயம் யோசிப்பேன், இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, இப்படிலாம் செஞ்சுட்டாங்களே, இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படிலாம் யோசிக்கும்போது, அப்போ பாருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம், நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன். நீ பண்ண பாவங்கள், நீ செய்த தவறுகள், இதெல்லாம் நான் மன்னிச்சிருக்கிறேன். நான் உன்னை மன்னிச்சிருக்கேனா இல்லையா? நீ எவ்வளோ பண்ணியிருக்கிற? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிலாம் எப்படி வாழ்ந்துருக்கிற? ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நீ தவறுகள் செஞ்சுருக்கல? நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன்ல, அதே போல் நீயும் மன்னி. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நான் என்னை குறித்து யோசித்து பார்த்தேன். என் வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்த்தேன். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி, ஒரு காலத்தில் கர்த்தர் இல்லைன்னுலாம் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய விசுவாசத்தை குலைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன். வாழ்க்கையில் பல காரியங்களை தவறு செஞ்சுருக்கிறேன். அப்போ இப்படிலாம் இருந்த என்னை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார்ல. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நான் தவறுகள் செஞ்சுருக்கிறேன். அப்போ செஞ்சப்போ கர்த்தர் என்ன மன்னிச்சார் இல்லையா? அப்போ நானும் மன்னிக்கலாம். கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்றத நான் யோசித்து பார்த்தபோது, மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனப்பக்குவம் உண்டானது, ஒரு ஃப்ரீடம். மன்னிக்கலாம். நமக்கு கர்த்தர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, நம்மளும் செய்வோம். இது கர்த்தருடைய பைபிளில், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிரமாணம். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு கர்த்தர் சொல்கிறாருல. அது வரங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா காரியங்களுக்குமே. இப்போ கர்த்தர் நம்மளை இலவசமாக மன்னிச்சிருக்கிறார். நம்முடைய மன்னிப்பு இயேசுவுடைய ரத்தம், இயேசுவுடைய பலியின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. நம்ம மன்னிப்பை சம்பாதிக்கலை, இயேசுவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ நான் இயேசுவை நோக்கி பார்க்கணும், என்னை மன்னித்த பரலோக பிதாவை நோக்கி பார்க்கணும். அவங்க என்னை மன்னிச்சிருக்கிறாங்கள, பிதா என்னை மன்னிச்சிருக்கிறாரு, ஏசப்பா எனக்காக பலியாக இருக்கிறாரு. அப்போ நான் மன்னிக்கலாம், தாராளமாக மன்னிக்கலாம். எவ்வளோ செஞ்சுருந்தாலும் மன்னிக்கலாம், என்னத்தை பண்ணியிருந்தாலும் மன்னிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இன்னொரு காரியம் எனக்கு இந்த மன்னிக்கிற காரியத்தில் உதவியாக இருந்தது என்னென்னா, இந்த யோசனைகளை குறித்து நான் ஒன்று அறிந்து கொண்டேன். கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்மளை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம செய்த அந்த பாவத்தை மறந்து விடுகிறாராம். என்ன பண்ணுறாரு? மறந்து விடுகிறார். அதனால தான் பைபிள் பிரகாரம் நம்ம உண்மையாக மன்னிக்கணும்னா மன்னித்து மறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் மன்னிச்சிருவாங்க, ஆனால் அதை அப்படியே இருதயத்தில் வச்சுருப்பாங்க. அடிக்கடி அதை குறித்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு செஞ்ச அந்த துரோகம், அவங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட அந்த பேச்சு, அந்த காரியங்கள், இதெல்லாம் அவங்க உட்காந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்து அவங்க அழுவாங்க. அப்புறம் வரவங்க போகிறவங்கள்ட்டலாம் அதை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது கையில் கிடச்சிட்டா போச்சு, அவ்வளோதான். ஆரம்பத்துலேருந்து அன்னைக்கு டேட்டு வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த பட்ட அந்த காயத்தையோ, அந்த பட்ட அந்த வேதனையோ,
அந்த அந்த மன கஷ்டத்தை கொடுக்குற அந்த காரியங்களையோ நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை குறித்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே மாறாத ஒரு காரியமாக, நிரந்தரமான ஒரு காரியமாக உட்காந்துக்கும், பலப்படும் உங்களுக்குள்ளே, ஒரு ஆறாத வடுவாக மாறிவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, மன்னிக்கிறோம் இல்லையா, மன்னிச்சுட்டு அடுத்து ஒரு காரியம் பண்ணணும். அந்த காரியத்தை குறித்து சிந்திப்பதை நிறுத்த வேண்டும். அது என்ன பிரதர் பண்ணுறது, என்ன வருதில்ல, அதான் வருது, நான் ஒன்றும் உட்காந்து மெனக்கட்டெல்லாம் யோசிக்கல, அதுவாக வருது. சரி, வருதில்ல, வர்றப்ப அதை நான் யோசிக்க மாட்டேன், வேறு காரியத்தை யோசிக்க போகிறேன் அப்படின்னு அந்த சேனலை மாற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, அந்த ஒரு ப்ரோக்ராம் இந்த சேனலில் போடுற அந்த ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா வேகமாக ரிமோட்டை எடுத்து வேறு சேனலுக்கு போகிறீங்கல்ல. அல்லேலூயா. ஏன்? இது எனக்கு பிடிக்கல, இது போரு, இது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாற்றுறீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் மனதில் உங்களுக்கு பிடிக்காத இந்த மாதிரி அந்த அந்த கசப்பான அந்த எண்ணங்கள், அந்த வெறுப்பான அந்த எண்ணங்கள், இதெல்லாம் வரும்போது சேனலை மாற்றணும். இதை நான் சிந்திக்க மாட்டேன், வேறு காரியத்தை சிந்திக்க போகிறேன்னு மெனக்கட்டு வேறு காரியத்தில் மனசை செலுத்தணும். அல்லேலூயா. இது நம்ம செய்யணும் பாருங்கள், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட உதவிக்கிட்டு, கர்த்தாவே உதவி பண்ணுங்கள், நான் இந்த காரியத்தை மறக்க போகிறேன், இந்த காரியத்தை நான் இனிமேல் சிந்திக்க போகிறது கிடையாது, வேறு காரியத்தை குறித்து யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இன்னொரு காரியம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரையாவது குறித்து அந்த கசப்பான எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுவேன், நிறுத்திட்டு பண்ணுற வேலையை நிப்பாட்டிட்டு யாரை குறித்து அந்த கசப்பான எண்ணம் வருதோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட ஜெபிப்பேன். நீங்கள் அப்படி பண்ணி பாருங்களேன், அந்த அது வரது நின்றும். பிசாசு என்ன எதிர்பார்க்குறான், இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் எடுத்து உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு அவங்கள வெறுக்கணும்னு விரும்புகிறான். நீங்கள் அவங்கள வெறுக்கிறதுக்கு பதிலாக கர்த்தர் சொல்லி கொடுத்த மாதிரி நமக்கு தீமை செய்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு வரதை நிப்பாட்டிடுவான். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணுன்றது பிசாசுக்கும் பிடிக்காது இல்லையா? அல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் எனக்கு ரொம்ப உதவி செய்தது மற்றவங்கள மன்னிக்கிற காரியத்தில். நீங்கள் இந்த 3 பிரின்சிபலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். மன்னிப்புன்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய விசுவாசம் நல்லா செயல்படுறதுக்கு, நம்முடைய ஜெபங்கள் நல்லா பலப்படுறதுக்கு, பலமான ஜெபங்கள்லாம் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்வதற்கு, இதுக்கெல்லாம் மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் மன்னிக்கிறவங்களா இருங்க. நான்லாம் இப்போ ஒரு ஆல்வேஸ் ஃபர்கிவ் மோட், புரியுதா? ஆல்வேஸ் ஃபர்கிவ் மோட் என்ன அர்த்தம்னா, மன்னிக்க போகிறேன்றதை நான் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கேன். யார் என்னத்தை செஞ்சாலும் என்னோடய ரெஸ்பான்ஸ் நான் மன்னிக்க போகிறேன். ஏன்? நான் கர்த்தரோட நல்லா நடக்கணும். எனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. நான் கர்த்தரோட ஃப்ரீயாக நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என் இருதயம் எதனாலையும் கடினப்படக்கூடாது. அந்த இருதயத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அந்த இருதயத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறார், அந்த இருதயத்திலேருந்து தான் ஜீவ ஊற்று வெளியில் வருது. அதனால் அந்த இருதயத்தை நான் கலங்கப்படுத்தவோ இல்லை பிளாக் பண்ணவோ இல்லை கடினப்படுத்தவோ நான் விரும்புகிறதில்ல. அதனால் மன்னிக்க போகிறேன். அது ஆல்வேஸ் ஃபர்கிவ் மோட். எப்போதுமே மன்னிப்பேன் அப்படின்ற ஒரு நிலையில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். அப்படி தான் மைண்டை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த விதமாக நீங்களும் செட் ஆகிருங்க, மைண்டை செட் பண்ணி வச்சுருங்க. மன்னிக்க போகிறேன், ஃப்ரீயாக மன்னிக்க போகிறேன், வேகமாக மன்னிக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இருப்பீங்க, ஹல்லேலூயா, சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கள் அப்பாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு காரியம், எங்கள் அப்பா எதையுமே மனசில் வச்சுருப்பார். மோசமான காரியத்தை அவருக்கு விரோதமாக யாராவது செஞ்சுருப்பாங்க, நம்பிக்கை துரோகம்னா நிறையாலாம் செஞ்சுருப்பாங்க, பேசக்கூடாதெல்லாம் அவர் குறிச்செல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அதை எதையும் மனசில் வச்சுக்கவே மாட்டார், ஃப்ரீயாக மன்னிப்பார். எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இறக்குற போகிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட என்னோட பையன்கிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் பாருங்க, தாத்தாவுக்கு ஒரு தலைவலி கூட வராது தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். உண்மை. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆனதே கிடையாது.
ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம், ஒரு முக்கியமான காரணம், ஃப்ரீயாக மன்னிப்பார் மனுஷன். எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இது நான் சாட்சியாக சொல்கிறேன். 100% நீங்களும் மன்னிக்கிறவங்களா இருங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, உம்மை போல கிறிஸ்துவுக்குள்ளாக பிறரை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை பாராட்டும். பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வருகிறார்.